நண்பர்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்மளோட சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய வகையில் நேற்றைய தினம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைய தினம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைய தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நாளைக்கு நெஃப்டியோட எக்ஸ்பிரி இருக்குது, எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம நேற்றையே சொல்லியிருந்தோம், இந்த சேனல் பேட்டர்னை பற்றி நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், திருப்பி நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி இந்த சேனல் பேட்டர்னை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறவங்க நேற்றையோட வீடியோ போய் பாருங்கள். இந்த சேனல் பேட்டர்னில் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நான் நேற்றையே சொல்லியிருந்தேன். இங்கேருந்து கேண்டில் இந்த போல் ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல மார்க்கெட் இப்படி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா ஃபர்தராக மேலே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக மார்க்கெட் அந்த மாதிரியாக தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஓகே, இந்த லெவல் தான் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் மார்க்கெட் இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனால் தான் ஃபர்தராக அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியும். இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் ஒரு டே கேண்டிலோ வீக்லி கேண்டிலோ க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனதுனா தான் ஃபர்தராக மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு ரேலி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா, இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஸ்ட்ராங் கன்சல்டேஷனில் தான் இருக்குது. அதே நேரத்தில் ஓஐ டேட்டா என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். நாளைய தினம் நெஃப்டியோட எக்ஸ்பிரி கால் சைடு புட்டு சைடு ரெண்டு சைடுமே ஈக்குவலாக இருக்குது. மேக்ஸிமம் ஒரு ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத காமிக்குது. மார்க்கெட் இப்போ முடிஞ்சிருக்குது 23,750 அப்படிங்கிற ரேஞ்சில் முடிஞ்சிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமுமே கால் சைடு எவரி 100 பாயிண்ட்ஸ் புட் சைடும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பில்ட் ஆகிட்டு இருக்கு. எவரி 100 பாயிண்ட்ஸ் ரெசிஸ்டன்ஸாக ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா, இந்த ரேஞ்சிலேயே மார்க்கெட் எவரி 100 பாயிண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே போனாலும் பொறுமையாக போகும் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு காமிச்சிட்டு இருக்கு. மார்னிங் சினாரியோ எப்படி ஓப்பன் ஆகுது, சப்போஸ் கால் ரைட்டர்ஸ் அதிகமாகிட்டு புட்ஸ் ரைட்டர்ஸ் கம்மியாயிட்டாங்கன்னா மார்க்கெட் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சப்போஸ் புட் ரைட்டர்ஸ் அதிகமாகிட்டு கால் ரைட்டர்ஸ் கம்மியானாங்கன்னா மார்க்கெட் மேலே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதை ஓஐ டேட்டாவை பார்க்குறத பற்றி தெரிஞ்சுக்கணும், ஓஐ டேட்டா எப்படி பார்க்குறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வீடியோவில் ஸ்ட்ராட்டஜிஸில் போய் ஓஐ டேட்டா எப்படி பார்க்குறது அப்படிங்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அந்த ஓஐ டேட்டா வீடியோ போய் பார்த்தீங்க அப்படின்னா ஓஐ டேட்டா பார்க்குறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். மார்க்கெட் ஹவர்ஸில் ஓஐ டேட்டா எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே, ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இந்த இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 23,900 அப்படிங்கிற ரேஞ்சு தான் ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா, அதற்கு மேலே வந்துச்சுன்னா 24,067 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போனுச்சுன்னா 24,165 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போஸ் மார்க்கெட் கீழே வருது அப்படிங்கும் போது இந்த ரேஞ்ச் 23,500 அப்படிங்கிற லெவல் நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கும் கீழே வந்துச்சுன்னா 23,259 அப்படிங்கிற லெவல் நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா, இதை பார்த்துக்கோங்க. இதுதான் நெஃப்டிக்கான லெவல்ஸு. பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியும் சென்செக்ஸும் பார்க்கலாம். ஏன்னா மிட் கேப்பும் ஃபின் நிஃப்டியும் இப்போதைக்கு எக்ஸ்பிரி கிடையாது. அதை பற்றி இப்போதைக்கு நம்ம பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இதை மூணை பற்றியும் தெளிவாக பார்த்துடலாம். சென்செக்ஸோட எக்ஸ்பிரி எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராங் ரேஞ்சில் தான் இந்த எக்ஸாக்டாக திருப்பி இந்த கன்சல்டேஷன் ஜோனுக்குள்ளாரையே வந்துடுச்சு. நம்ம சொன்னது இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் பிரேக் ஆனால் தான் ஃபர்தராக ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். 50,670 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கீழே க்ளோஸ் ஆகலை. இது கீழே க்ளோஸ் ஆனாலும் சேனலோட சப்போர்ட் இருக்குது. இந்த சேனலை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா வீக்லியோட வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஒன்ஸ் இந்த சேனல் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த சேனலை பிரேக் பண்ணுனா 49,829 அப்படிங்கிற லெவல் தான் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். எக்ஸாக்டாக திருப்பி கன்சல்டேஷன் ஜோனுக்குள்ளாரே வந்துடுச்சு. 51,422 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அப்படியே மேலே வந்துச்சு அப்படின்னா 51,850. இப்போதைக்கு இந்த ரிவர்சல் கொடுத்துருக்கிறது படி பார்த்தோம் அப்படின்னா நெஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் கொஞ்சம் மேலே ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் மேலே எடுத்துகிட்டு எந்த இடத்துலேருந்து திரும்புது அப்படிங்கிறத கொஞ்சம் உன்னிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி கன்சல்டேஷன் ஜோனில் எப்போ திரும்புது எப்போ பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ட்ரி ஆகும்போது ஒரு பெரிய ப்ராஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ மார்க்கெட் கன்சல்டேஷன் ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ அதோட மூமெண்ட் அதிகமாக இருக்கும். சரிங்களா, அதனால்
51,850க்கு மேலாம் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது நல்லாவே வந்து மார்க்கெட் வந்து மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதை பார்த்துக்கோங்க சரிங்களா. சப்போஸ் இந்த சேனலை பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 49,800 அப்படிங்கிற லெவல் தான் ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா பேங்க் நிஃப்டியில் ஒரு பெரிய ஃபால் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. எதுவாக இருந்தாலுமே ஜனவரி 20ஆம் தேதி யூஎஸில் வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து பதவி இருக்கிறாரு. எந்தெந்த கண்ட்ரிக்கு எந்தெந்த மாதிரியான டேரிஃப் போடுறாங்க, என்னென்ன மாதிரியான வரி விலக்கு அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது போகிற ஈவெண்ட் வந்து ஒரு பெரிய ஈவெண்ட் இருக்குது. அதே நேரத்தில் பிப்ரவரி 1 பட்ஜெட் இருக்குது. இதை பொறுத்து தான் மார்க்கெட்டோட டைரக்ஷன் மேக்ஸிமம் இருக்கும். அது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சிலேயே மார்க்கெட் கன்சல்டேஷன் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ரெண்டு நியூஸும் எப்படி வருது அப்படிங்கிறதுக்கு தகுந்தாற் போல் மார்க்கெட்டோட மொமெண்டம் வந்து மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. ஓகே, சென்செக்ஸ் பார்த்துடலாம். சென்செக்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. சப்போஸ் இந்த ரேஞ்சில் பட்டுட்டு மார்க்கெட் அகைன் கீழே வருது அப்படின்னாலும் இந்த ரேஞ்ச் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். 76,960 77,000 அப்படிங்கிற ரவுண்டு ஃபிகரை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரேஞ்சில் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் வீக்லி அனலிசிஸ்ல தெளிவாக சொல்லியிருக்கேன் சரிங்களா. இங்கேருந்து மார்க்கெட்டு ஒரு டபுள் பாட்டம் எடுக்கிறா போல கூட இருக்கும். ஓகே, இந்த ரேஞ்ச் வந்து நல்ல ஒரு டபுள் பாட்டம் எடுக்கிறா போல இருக்குங்களா. மார்க்கெட் வந்து இப்படி கீழே வந்துட்டு திருப்பி மேலே போயிருக்கு. திருப்பி கீழே வந்தாலும் இந்த இடத்துல டபுள் பாட்டம் எடுத்துட்டு அகைன் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். சப்போஸ் அந்த டபுள் பாட்டம் ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கும் போது இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து மிகப்பெரிய ஃபாலையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதுதான் வந்து சென்செக்ஸுக்கான லெவல்ஸு. அது வரைக்கும் இந்த ரேஞ்சில் வந்து ஏதாவது ஒரு பிக் நியூஸஸ் வரணும். ஏன்னா ஒரு பெரிய ஃபால் வருது அப்படின்னா அதற்கான நியூஸஸ் வந்து கண்டிப்பாக தேவை. அப்போ தான் ஒரு பிக் ஃபால் வரும். இல்லை இங்கேருந்து ஒரு டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போகணும் அப்படின்னாலும் ஒரு பிக் பாசிட்டிவ் நியூஸ் இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து ஃபர்தராக மேலே போகும் சரிங்களா. இந்த சினாரியோ வந்து பார்த்துக்கோங்க. இந்த ரேஞ்சு வந்து ஒரு கன்சல்டேஷன் ஜோனு. இந்த ரேஞ்சை கூட இனிமேல் டெலீட் பண்ணிடலாம். சப்போர்ட் வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா 77,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் இருக்குது பார்த்தீங்களா, 79,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. இந்த 79,000 சென்செக்ஸ் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா 80,000ங்கிற லெவல் வரைக்கும் போகும். 80,000க்கு மேலே போணுச்சு அப்படின்னா 80,883 அப்படிங்கிற இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுதான் சென்செக்ஸ்க்கான லெவல்ஸு. சென்செக்ஸ்க்கான ஓஐ டேட்டா என்ன சொல்ல வருது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். சென்செக்ஸ்க்கான ஓஐ டேட்டா மார்க்கெட் இப்போ முடிஞ்சிருக்கிறது 78,500. 78,500ல் சப்போர்ட்டு பில்ட் ஆகிருக்கு. ஒரு சின்ன சப்போர்ட்டு தான். ரெசிஸ்டன்ஸ் வந்து 79,000ல் ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகிருக்கு. மார்க்கெட் என்ன தான் மேலே வந்தாலும் 79,000 வரைக்கும் தான் மேலே வரலாம் அப்படிங்கிற மாரி காமிக்குது சரிங்களா. சப்போர்ட் வந்து 78,500 78,000 ரேஞ்சில் நல்ல சப்போர்ட் வந்து பில்ட் ஆகிட்டு இருக்கு சரிங்களா. இது வந்து இன்னும் மார்க்கெட்டுக்கு ஒரு கிளியர் டைரக்ஷன் வந்து கிடைக்கும் போது தான் மார்க்கெட்டோட டைரக்ஷன் வந்து ஃபர்தராக மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்களே இதே போல் மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும், ஓனாக மார்க்கெட்டில் இண்டிவிஜுவலாக நீங்கள் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மார்க்கெட்டை ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் ஃப்ரீயாக ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஒரு 2 ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தரோம். அதுக்காக நீங்கள் எதுவும் பே பண்ண வேணாம். நம்ம ரெஃபரல் கீழே நீங்கள் டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ரெஃபரல் கீழே அந்த டிமெண்ட் அக்கௌண்ட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த 2 விதமான ஸ்ட்ராட்டஜிஸ்க்கான கிளாஸஸ் வந்து அக்சஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியா வந்து எனக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அதே நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. மார்க்கெட்டில் வந்து எதுவுமே நடக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து நம்ம நினைக்கிறதுக்கும் அப்பாற்பட்டும் எப்போ வேணாலும் நடக்கும். ஏன்னா நியூஸ் பேஸ்டும் நடக்கும், டெக்னிக்கல் பேஸ்டும் நடக்கும் சரிங்களா. அதனால் என்னோட வியூவோட உங்கள் வியூ ஒத்து போகுதான்னு பாருங்கள். ஒத்து போணுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.